சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்ப வெளியிட்டாங்க, முடியாதுன்னு வெளியிட்டாங்க. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நீட் ரகசியம் சொன்னாரு. அவர் எப்ப அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு. இனிமேல் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு விவசாய தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. நகரத்திலிருந்து கிராமம் வரை அப்படி ஏழை மக்கள் குடிசையிலே வாழ்ந்தால் அவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்பிலே காங்கிரஸ் வீடு கட்டிக் கொடுக்கப்படும். அதே போல இந்த நகரத்திலும் சரி கிராமத்திலும் சரி ஏழைகளும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி அவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அவளுக்கு வீட்டிடம் அரசாங்கமே வாங்கி அற்புதமான பல லட்சம் மதிப்பிலே காங்கிரஸ் வீடு கட்டிக் கொடுக்கும். இந்த பகுதியில் அருந்தினர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி என்ற நேரத்திலே குறிப்பிட்டார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தினர் மக்கள் அவர்கள் குடும்பத்தில் திருமணம், அவருடைய குழந்தைகள் திருமண வயது அடைந்த பொழுது தனி குடித்தனம் செய்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டு மனை இல்ல, வீடு இல்ல என்ற செய்தி வந்திருக்குது, கோரிக்கை வந்திருக்குது. அதிமுக ஆட்சியில் அப்படி அந்த குடும்பத்திலிருந்து புரிந்து தனி குடித்தனம் நடத்துகிறவர்களுக்கும் தனியா இடம் வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு அந்த ஏழைகளுக்கும் கட்டி கொடுக்கட்டும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்று வருகிற பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தது எல்லா நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுது தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தோம். திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பிறகு தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகிற மணப்பெண்ணுக்கு 10 சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு 10 வேஷ்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் பல்வேறு சங்கடத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்து ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற அவர்களுக்கு புதிய ஆட்டோ 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது 200 யூனிட் மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்தோம், 750 யூனிட் விசைத்தறி கொடுத்தோம். அதே போல நம்ம கைத்தறியில அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக துணிகள் நெய்யப்பட்டு தேக்க நிலையில் இருந்தது. அந்த துணிகள் எல்லாம் விற்பனை செய்வதற்கு மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதிமுக ஆட்சியில 350 கோடி மானியம் கொடுத்து தேயிலை கைத்தறி துணிகள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகின்ற விவரத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து அதிமுக அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த பொழுது உங்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். அதிமுக ஆட்சியில பல திட்டத்தை இந்த சட்டமன்ற